வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல 2 கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறுல கௌதம் என்ற மாணவன் தாக்கியதுல தயாளன் என்ற 19 வயது மாணவன் காயமடைந்து தற்போது அந்தியூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இந்த நிலையில கௌதமை அழைத்துக் கொண்டு தயாளன் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பாதைக்கு செல்லக்கூடிய அந்த மலைப்பாதையில சென்று கொண்டிருந்த போது வரட்டுப்பள்ளம் அணை அந்த பகுதியில இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது. அந்த வாக்குவாதத்தின் போது ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில கௌதம் என்பவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தயாளனை கழுத்து பகுதியில் குத்தினார். இதுல கழுத்து பகுதியில் காயமடைந்த தயாளன் கீழே சரிந்து வந்த நிலையில வழியாக பயணம் செய்த பொதுமக்கள் அருகில் உள்ள வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து வனத்துறை சார்பில் அழைக்கப்பட்டு அந்த மாணவனை மீட்கப்பட்டு உடனடியாக அந்தியூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தொடர்ந்து அந்த மாணவன் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில அந்த கத்தியால் குத்திவிட்டு தப்பியோட முயன்ற அந்த கௌதம் என்ற மாணவரையும் பர்கூர் போலீசார் பிடித்து விசாரணை நடத்த வருகின்றனர். 2 மாணவர்களுமே நண்பர்கள் என்ற முறையிலும் கூறப்படுகிறது. மேலும் இருவரும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மெக்கட்ரானிக்ஸ் 3ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது.